ஜெய் ஸ்ரீராம். நம்மளோட காஷி யாத்திரையில் இன்றைக்கி 3வது நாளில் இருக்கிறோம். நேற்று ராம்லல்லாவோட தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அயோத்தியாவில் பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இன்றைக்கி அயோத்தியாவிலேருந்து கிளம்பி பிரயாக்ராஜ் போக இருக்கிறோம். நம்ம கூட 4 தம்பதியர்கள் வந்திருக்காங்க. அவங்க 4 பேருமே திரிவேணி சங்கமத்தில் வேணிதானம் பண்ண போகிறாங்க. அதனால் இப்போ நாங்கள் அயோத்தியாவிலேருந்து கிளம்பி பிரயாக்ராஜ் நோக்கி பயணத்தை ஆரம்பித்தாச்சு. திரிவேணி சங்கமத்துக்கு வந்தாச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி கும்பமேளா நடந்தப்போ இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே வீடியோ பதிவில் பார்த்துருப்பீங்க. இப்போ அதுக்கான எந்த அடையாளமும் இல்லாமல் நார்மல் டேஸில் இருக்கிற க்ரௌடை விட க்ரௌடு ரொம்பவே கம்மியாக இருக்குது. பொதுவாக நான் எல்லார்கிட்டையும் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, காஷி அயோத்திக்கு நீங்கள் பிளான் வச்சுருக்கீங்க, முன்னோர்கள் தர்ப்பணம் அப்படிலாம் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஏப்ரல், மே, ஜூன் இதுக்குள்ளே வந்துட்டு போயிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜூலை எண்டிலே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் மழை ஸ்டார்ட் ஆகிடும். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த திரிவேணி சங்கமம் ஃபுல்லாகவே நதி பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிடும். வாட்டர் லெவல் அதிகமாக இருக்கும்போது நமக்கு உள்ளே போய் ஸ்நானம் பண்ணுறதுக்கான பர்மிஷன், அதாவது சங்கம் இருக்கக்கூடிய ஏரியாவில் போய் ஸ்நானம் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வேணிதானமோ முன்னோர்கள் தர்ப்பணமோ திரிவேணி சங்கமம் இந்த ஏரியாக்களில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெயிலாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு இந்த மந்த்து சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதை விட்டால் மார்கழி, குளிர் எங்களுக்கு ஓகே அப்படிங்கிறவங்க நவம்பருக்கு மேலே சூஸ் பண்ணிக்கலாம். இன் பிட்வீனில் எல்லா மாதமும் மழை இருக்கும். அதனால் இந்த மாதத்தை சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு யாத்திரைக்கும் ஒரு தடவை யாத்திரைக்கு வரும்போதும் ஒரு புதுவிதமான அனுபவமாக தான் இருக்கும். இந்த தடவை யாத்திரை ரொம்பவே ஒரு எமோஷ்னலான யாத்திரையாக இருக்குது. எந்த வகையில் எமோஷ்னலாக இருக்குது அப்படின்னா, நம்ம கூட வந்திருக்க யாத்திரிகள் எல்லாருமே அவங்க குழந்தைங்க அவங்களுக்கு செலவு பண்ணி அனுப்பி வச்சுருக்காங்க. ஒரு நிமிஷமும் இவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவங்க ஆனந்தப்படுறது, அதை பார்த்து இவங்க ஆனந்தப்படுறது, இதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அதனால் உங்கள் வீட்லேயும் சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்து அவங்களுக்கும் யாத்திரைக்கு போகணும் அப்படின்ற ஆசை இருந்தால் தயவு பண்ணி அவங்கள யாத்திரைக்கு அனுப்பி வைங்க. அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும். திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே போட்டில் உட்காந்து வேணிதானத்துக்கு தயாரானாங்க. இந்த தடவை நம்ம கூட 80+ இருக்கக்கூடிய ஒரு தம்பதியர்கள் வந்திருந்தாங்க. அவங்க இப்போ தான் 80வது கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இங்கே மறுபடியும் ஒரு வேணிதானம் பண்ணணும் அப்படின்ற ஆசையில் 4 கப்புள்ஸும் உட்காந்து இந்த வேணிதானம் பண்ணாங்க. அதை தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள். இந்த யாத்திரையில் மொத்தம் 5 சக்தி பீடங்களை வழிபாடு பண்ண இருக்கிறோம். முதலாவதான சக்தி பீடம் லலிதா சக்தி பீடம் நைமிஷாரண்யத்தில் பார்த்தாச்சு. இங்கே பிரயாக்ராஜில் இன்னைக்கு அலோபாதேவி சக்தி பீடம் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த இடத்துல தான் அம்பாலோட நாடி கமலம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இன்னைக்கு கோயிலுக்குள்ளே வரும்போது ஆரத்தி டைம் இருந்ததுனால இங்கே இசைக்கக்கூடிய மங்கள வாத்தியம் சத்தத்தோட உள்ள அப்படியே வைப்ரேஷனோட அம்பாலை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு
உள்ளே போய் அம்பாவை கண்குளிர தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். 2வது சக்தி பீட வழிபாடும் நல்லபடியாக நிறைவேறுச்சு. பொதுவாக இந்த காஷி யாத்திரை ஆரம்பிக்கும் போது ராமேஸ்வரத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடியிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து ராமேஸ்வரத்தில் பூஜை பண்ணிவிட்டு இங்கே மண் எடுத்துகிட்டு வந்து திரிவேணி சங்கமத்தில் கரைக்கிறது தான் வழக்கம். அப்போ மண் வைக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வாத்தியார்கள் சொல்கிறது 3 லிங்கம் பிடிப்பாங்க. அந்த 3 லிங்கமும் பேர் என்ன அப்படின்னா வேணி மாதவர், பிந்து மாதவர், சேது மாதவர். இங்கே வந்து நம்ம அந்த வேணி மாதவரை கரைப்போம். இங்கே வேணி மாதவர் மந்திர் இருக்குது. எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. திரிவேணி சங்கமம் வந்தால் திரிவேணி ஸ்நானம் எல்லாம் முடிச்சுட்டு வேணி மாதவரை தரிசனம் பண்ணிட்டு வரணும். இன்றைக்கி இந்த வேணி மாதவரை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அங்கே போகும்போதும் நமக்கு ஆரத்தி டைமாக இருந்தது. வேணி மாதவரையும் கண் குளிர தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். வேணி மாதவருக்கு அப்புறம் படே ஹனுமன் மந்திர் எல்லாமே பார்த்துட்டு பிரயாக்ராஜ் ஐட்னரியை நல்லபடியாக முடிச்சிட்டோம். இரவு உணவும் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு ரூமுக்கு ரெஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற உங்கள் எல்லாருக்குமே எத்தனையோ பேருக்கு யாத்திரைக்கு வரணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக யாத்திரைக்கு வர முடியாமல் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்கள் எல்லாருக்குமே நீங்களும் இந்த திரிவேணி சங்கமத்தில் வந்து ஸ்நானம் பண்ண பலன் புண்ணியம் கிடைக்கட்டும் அப்படின்னு கங்கா, யமுனா, சரஸ்வதி கிட்ட உள்ளன்போட மனமுருகி வேண்டிக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். மா கங்கா டூரிசத்தில் வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.